நவம்பர் 26, 27, 28 இந்த தேதி வாக்குல நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல புயலாக கூட உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த புயலாக உருவெடுக்கும் பட்சத்துல அது புயலாக உருவாகலாம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கூட உருவாகலாம். அது உருவாகி நவம்பர் 26, 27, 28 தேதி வாக்குல நம்மளுடைய தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதனால நவம்பர் 26, 27, 28 தேதி வாக்குல நம்மளுடைய தமிழகத்துல ஒட்டுமொத்த பகுதியும் நல்ல மழையை பெறப்போகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமாக வரப்போகுது. அதனால நல்ல மழை பாத்தீங்கன்னா இருக்கு. பல மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பல மாவட்டங்கள்ல மழையே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த செய்தி பாத்தீங்கன்னா பல பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் பல்வேறு வகையில தினம்தோறும் பாத்தீங்கன்னா உங்களுக்காக வானிலை அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க லைக் பண்ணாதான் இது பாத்தீங்கன்னா பல விவசாய பெருங்குடி மக்கள், குறிப்பா டெல்டா மாவட்ட மக்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை ஆர்வலர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரும். ஸோ அதனால மறந்துடாம லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு வகையான மாவட்டங்கள்ல தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா மழையானது இருந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய வட மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் ஒரு இடத்துல பெய்யுது, ஒரு இடத்துல மழை இல்லை. ஒரே மாவட்டத்துல ஒரு இடத்துல மழை, ஒரு இடத்துல மழை இல்லை. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பரவலாயிருக்கிறது மழை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேசான காற்று சுழற்சியானது நம்மளுடைய அதாவது பாத்தீங்கன்னா இலங்கைக்கும், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென்கோடி மாவட்டமா இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கும் நம்மளுடைய இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு லேசான காற்று சுழற்சி நிலவுது. அது மட்டும் இல்லாம கீழடுக்கு சுழற்சி வேற நிலவிட்டு இருக்கு. இதன் காரணமாக இன்னைக்கு நமக்கு நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு. இது மேலும் நாளை மறுநாள், அதாவது 2 தினங்களுக்கு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேதி உங்களுக்கு 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, இந்த 3 நாளுமே 15, 16, 17, 18 ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம். 3 நாள் 4 நாள் 18ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த டெல்டா கடற்கரை ஓரம், இலங்கைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய தமிழக கடற்கரை ஓரம் முழுக்கவே நல்ல மழை இருக்கும். ஸோ காரணம் என்னன்னா, அந்த காற்று சுழற்சி அப்படியே மெல்ல 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 மேற்கு நோக்கி நகரும். மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு அரபிக்கடல் பகுதிக்கு போயிடும். அதனால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில, அதாவது ராமநாதபுரம் கடற்கரை ஓரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது போன்ற பகுதிகளிலையும் மழை இருக்கும். அதே போல டெல்டாலையும் மழை இருக்கும். டெல்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய வட உள் மாவட்டங்கள், குறிப்பா திருவண்ணாமலையில இன்னைக்கு நல்ல மழை. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் சேலம் வரைக்கும் இன்னைக்கு தருமபுரி, அதாவது பாத்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள் வரைக்குமே பரவி இருக்கிறது மழை. வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, எல்லா பகுதியிலையும் மழை இருக்கிறது. இந்த மழையானது அடுத்த 3 தினங்கள் 4 தினங்களுக்கு தொடரும். தொடர்ந்த பிறகு, அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர், நான் சொன்னது போல நவம்பர் 22, 23 தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சி உருவாகும். அது தொடர்ந்து தீவிரமாகும். அந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கப்புறம் புயல் வரைக்கும் உருவாகலாம் அப்படிங்கிறது இப்ப எதிர்பார்க்கப்படுது. அது புயலாக உருவாகுமா? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வானிலை படம் என்பது ஒரு 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 இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காமிக்குது, அப்புறம் டக்கு டக்குன்னு மாறிடுது. அதனால நம்ம நெருக்கத்துல வரட்டும். இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா என்ன 15 தானே ஆகிட்டு இருக்கு, 15, 14, 15 தானே ஆகுது. நமக்கு இன்னும் நெருக்கமா 20ஆம் தேதி வரணும். அதுக்குள்ளேயே அது எந்த மாதிரி வானிலை மாறுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால மாத இறுதியில நல்ல மழை இருக்குங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம வடகிழக்கு பருவமழை நமக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கியது. அன்னையிலிருந்து இப்ப நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா 265.7 மில்லிமீட்டர். ஆனா நமக்கு பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 271.7 மில்லிமீட்டர். இயல்பை காட்டிலும் -2% மழை நமக்கு குறைவாக தான் பொழிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இது ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தோம்னா பல மாவட்டத்துல மழையே பெய்யல, ஏரி குளங்கள் நிரம்பவே இல்லை. இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீவிரமான ஒரு சுழற்சி நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமா வந்தாதான் நமக்கு மழை பெய்யும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நமக்கு சென்னைக்கு ஒரு சுழற்சி வந்தது முதற்கட்டமா, நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நிகழ்வு வந்திருக்கு. இதுதான் 2வது சுழற்சி மழை முடிஞ்சிச்சு. ஒரு சுற்று மழை முடிஞ்சிச்சு, 2வது சுற்று மழை முடிஞ்சிச்சு. அடுத்த சுற்று மழை நவம்பர் இறுதியில வரப்போகுது. அதனால பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே மழையானது அடுத்த, அதாவது 18, 19 தேதி வரைக்குமே விட்டு விட்டு மழையானது இருந்து கொண்டே இருக்கும்.
19, 20 ஓய்வு எடுத்த பிறகு 21, அதாவது 22, 23 தேதி வாக்கில் மறுபடியும் மழையானது தீவிரமாகும். அது 25, 26, 27 தேதியில மிகவும் தீவிரமாகி அதீத கனமழை வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில கிடைக்க போகுதுங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க பல பேருக்கு ஷேர் பண்ணணும். எல்லா விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நீங்க கொண்டு போய் சேருங்க. குறிப்பா மாத இறுதியில நல்ல மழை இருக்குங்கிற செய்தியை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னுடைய சேனல் சார்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சப்போர்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க. நிறைய லைக் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ மழை வராதுங்கிறத நிறைய பேர் சொன்னாலும் நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா மழை இருக்கு. மாத இறுதியில மழை இருக்கு. இப்போ வந்து விட்டு விட்டு மழை இருக்கும். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு தான் உங்களுக்கு நம்மளுடைய இந்த கடந்த 24 மணி நேரத்தோட டேட்டா வந்து நாளைக்கு தான் வரும். நாளைக்கு பார்க்கையில தெரியும் பாருங்க. டெல்டா மாவட்டத்துல மட்டும் பல இடங்கள்ல நல்ல கனமழை இன்னைக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவோட தெற்கு பகுதியில நல்ல மழை. டெல்டாவோட தெற்கு பகுதியில் நல்ல மழை. அதே போல நம்மளுடைய அதாவது வந்து வட தமிழகத்துல குறிப்பா வந்து அந்த வட தமிழகம்னா உள் மாவட்டங்கள் குறிப்பா அந்த விழுப்புரம், அதுக்கடுத்து நம்மளுடைய அதாவது விருதாச்சலம் இந்த பகுதி, குறிப்பா இந்த பகுதியில நல்ல மழையானது பொழிந்திருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானிலை செய்திகளோடு இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வாட்ஸ்அப் சேனல்ல இணைந்துக்குங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.